முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனும் ஹாசன் தொகுதி சிட்டிங் எம்பியும் பாஜக கூட்டணியில் ஜேடிஎஸ் வேட்பாளருமான பிரஜ்வல் ரேவண்ணா தொடர்புடைய 2976 ஆபாச வீடியோக்கள் குறித்து 5 மாதங்களுக்கு முன்னரே கர்நாடக பாஜக தலைமைக்கு புகார் தெரிவிக்கப்பட்டிருந்ததாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. கர்நாடக சட்டசபை தேர்தலில் ஜேடிஎஸ் மதச்சார்பற்ற ஜனதாதளம் படுதோல்வி அடைந்தது. ஜேடிஎஸ் கட்சியின் வாக்கு வங்கியாக இருந்தது ஒக்கலிகா கவுடா ஜாதி வாக்குகள். ஆனால் காங்கிரஸ் இந்த வாக்கு வங்கியை பெருமளவு கபலீகரம் செய்துவிட்டது. இதனால் ஜேடிஎஸ் கட்சியின் எதிர்காலமே கேள்விக்குறியாகிவிட்டது. இதனை அடுத்து ஜேடிஎஸ் கட்சிக்கு ஒரே நம்பிக்கையாக இருந்தது பாஜக தான். இதனால் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய ஜேடிஎஸ் கட்சி முடிவெடுத்தது. ஆனால் ஜேடிஎஸ் கட்சியை கூட்டணியில் சேர்க்க பாஜகவில் கடும் எதிர்ப்பு எழுந்தது. இப்படி எதிர்ப்பு தெரிவித்தவர்களில் ஒருவர்தான் தேவராஜே கவுடா. 2023ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் பாஜக வேட்பாளராக ஓலே நரசிம்மபுரா தொகுதியில் போட்டியிட்டவர். கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 8ஆம் தேதி மாநில பாரதிய ஜனதா தலைவரான விஜயேந்திராவுக்கு தேவராஜா கவுடா பிரஜ்வல் ரேவண்ணா குறித்து கடிதம் எழுதினார். 2976 ஆபாச வீடியோக்கள். விஜயேந்திராவுக்கு தேவராஜா கவுடா எழுதிய கடிதத்தில் தேவகவுடா குடும்பத்தின் மீது ஏராளமான புகார்கள் உள்ளன. பிரஜ்வல் ரேவண்ணா தொடர்புடைய 2976 ஆபாச வீடியோக்களை கொண்ட பென் டிரைவ் எனக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அதில் பிரஜ்வல் ரேவண்ணாவின் பலாத்காரங்கள் உள்ளிட்ட பாலியல் அத்துமீறல்கள் இடம்பெற்றுள்ளன. பெண்களை மிரட்டி பலாத்காரம் செய்வதற்காகவே பிரஜ்வல் இவற்றை வீடியோவாக பதிவு செய்திருக்கலாம். இந்த வீடியோக்கள் ஏற்கனவே காங்கிரஸ் மேலிடத்துக்கும் போய்விட்டது. ஆகையால் ஜேடிஎஸ் கட்சியுடன் கூட்டணி வைக்க வேண்டாம். ஹாசன் தொகுதியில் பிரஜ்வல் ரேவண்ணாவை பாஜக கூட்டணி வேட்பாளராக நிறுத்தினால் இந்த வீடியோக்களை காங்கிரஸ் பிரம்மாஸ்திரமாக பயன்படுத்திவிடும். இது தேசிய அளவில் பாஜகவுக்கு பெரும் நெருக்கடியை தரும். ஆகையால் உடனடியாக தேசிய தலைமைக்கு இந்த விவரங்களை தெரியப்படுத்த வேண்டும். நாம் ஒருபோதும் தேவகவுடா குடும்பத்தின் ஜேடிஎஸ் கட்சியுடன் கூட்டணியே வைக்க வேண்டாம் என வலியுறுத்தியிருந்தாராம். இந்த தகவல்கள் தற்போது வெளியாகி மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.